திண்டுக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துணை கண்காணிப்பாளராக இருப்பவர் டாக்டர் சுரேஷ் பாபு. இவர் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக இவரிடம் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சமாக சுமார் 51 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். இதன்படி நவம்பர் 1ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் திண்டுக்கல் அருகே மருத்துவரிடம் வாங்கி சென்றார். அதே போல் டிசம்பர் 1ஆம் தேதி மீண்டும் லஞ்ச பணம் கேட்ட பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையால் மருத்துவர் ஏற்கனவே புகார் செய்திருந்த நிலையில் அங்கு காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்கித் திவாரியை சுற்றி வளைத்து 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட அங்கித் திவாரி தற்போது வரை மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரை ஜாமீனில் விடுவிக்க கோரி ஏற்கனவே திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர். அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதேபோல் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 முறை ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று திண்டுக்கல் நீதிமன்றத்தில் கடந்த 31ஆம் தேதி 2வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. நேற்று ஜாமீன் மனு மீதான இருதரப்பு வாதங்களும் முடிவுற்ற நிலையில் இன்று மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிமன்ற நடுவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகனா அவர்கள் உத்தரவிட்ட பொழுது தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது, அவரது மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். ஏற்கனவே அங்கித் திவாரியின் வழக்கறிஞர்கள் 61 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. தற்போது வரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எந்த ஒரு குற்ற பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை, அவர் மீது எந்த ஒரு இதுவும் செய்யவில்லை. இதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரியின் ஜாமீன் மனு 2வது முறையாக திண்டுக்கல் நீதிமன்ற நடுவரால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி நாராயணன்.